ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ அனுபமா பரமேஸ்வரன் அவங்கள பற்றி தாங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டி பயங்கரமான வைரல். அவங்க அந்த வீடியோவில் அவங்க சொன்ன விஷயம், நான் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இப்போ வெளியில் வந்துட்டேன். அது மிக கொடுமையான காலங்கள் அப்படிங்கிற மாதிரியான பதிவு பண்ணியிருந்தாங்க. உடனே எல்லா மீடியாக்களும் அந்த ஹீரோ யார், அந்த அந்த காதலன் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அது தேவையில்லாத ஆணி தான். பட் அவங்க அந்த வீடியோவில் பேசியிருந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது அனுபமா பரமேஸ்வரனுக்கு மட்டுமே நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க அந்த வீடியோவில் பேசும்போது நார்சிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது நார்சிசம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்காக சின்ன ஒரு இது மட்டும். நார்சிஸ்டிக் அப்படிங்கிறது நார்சிசம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. அது ஒரு கிரேக்க சொல். அது நார்சிஸ் அப்படின்னு ஒருத்தன் தன்னை அளவுக்கு அதிகமாக தன்னைத்தானே நேசிக்கக்கூடியவன். என்ன சொல்கிறது, செல்ஃப் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லவ். எந்த அளவுக்கு அப்படின்னாட்டா, நான் தான் இந்த உலகத்திலே அழகானவன், இந்த உலகத்திலேயே நேசிக்க தகுந்தவன், உலகத்திலேயே மேன்மையானவன், அறிவானவன், என்னென்ன இருக்குமோ அத்தனையுமே தான் மட்டும்தான். தன்னை நேசிக்கவோ தன்னை ஆராதிக்கவோ மற்றவங்களுக்கு தகுதி கூட கிடையாது. எப்படின்னா அளவுக்கு கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை, தன்னை நேசிக்கிற அளவுக்கு தகுதி கூட யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் கடவுளை கூட அவமானப்படுத்த ஆரம்பிப்பான். நான் உங்களை வேண்டணும்னு அவசியமே கிடையாது, வேணா நீங்கள் என்ன வேண்டிக்கோங்கன்னு. கடவுள் கடுப்பாய் போய் அப்படியாப்பா நீ உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறியா, அப்போனா நீ பார்க்குற இடமெல்லாம் நீ மட்டுமே தெரியட்டும், உன் பிம்பங்கள் மட்டுமே தெரியட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அதுலேருந்து அவன் பார்க்குற இடமெல்லாம் அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி அவனுடைய பிம்பங்கள் மட்டுமே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அவனுக்கு நல்லா இருந்துச்சு, ரசிச்சுட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிச்சது, இந்த பிம்பங்களை நாம் நேசிக்கலாம், பதிலுக்கு அந்த பிம்பம் நம்மை நேசிக்காது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பொதுவாக புரிய ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தன் அதை விட்டு வெளியில் வந்துடுவான், தப்புன்னு உணர்ந்துருவான். இது ஏன் என்னை நேசிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் கவலைப்பட ஆரம்பித்தான். அந்த கவலைகள் அவனோட உயிரை எடுத்துருது. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையோட வடிகால் அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் இருக்கிறதுல நான் இப்படித்தான், நான் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க அந்த மாதிரியான ஒரு உறவில் தான் இருந்திருக்காங்க. அதே உறவுகள் இங்கே எல்லா இடத்துலையும் மலிந்து கிடக்குது. வெறும் அனுபவமா பரமேஸ்வரனுக்கு மட்டும் கிடைத்த அனுபவம் அல்ல அது அப்படிங்கிறதான். எல்லா காதல் கதைகளிலும் இந்த அனுபவம் இருக்குது. ஒரு பெண் எப்பொழுதும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நிஜமான 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 விஷயம். ஆரம்பத்தில் காதலிக்கிற வரைக்கும் அவன் எல்லா விதத்துலேயும் விட்டு கொடுப்பான், வளைஞ்சு கொடுப்பான், எல்லாமே பண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறமா ஆண் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிப்பான். அது ஆண் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெண்ணுக்குள்ளேயும் அது இருக்கலாம், அது இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ஒரு துணை விட்டு கொடுத்துட்டே இருக்கிறதும், இன்னொரு துணை அதை ஆதிக்கம் செலுத்தி பிடுங்கி கொண்டே இருக்கிறது. அதுவும் பிடுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பறி கொடுத்துட்ருக்கோம், நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாம் அரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நாம் சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த துணைக்கு தெரியவே தெரியாது. நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்காகத்தானே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது எதுன்னா உடை, உணவு, இந்த ரெண்டுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். எனக்கா ஒரு நாள் சுடிதார் போட்டிருப்பா, இந்த சுடிதாரில் நீ பயங்கரமாக இருக்கப்பா, என்னோடய ஒய்ஃப் மெட்டீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், அவன் என்னை ரசிக்கிறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் சுடிதார் இந்த மாதிரியான பாரம்பரிய உடைகளிலே கவனம் செலுத்த ஆரம்பிப்பாள். அவளுடைய அலமாரியில் மாடர்ன் ட்ரெஸ்ஸுகளின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். உணவு பழக்க வழக்கம், இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை திணிக்க ஆரம்பிப்பான். ஆரம்பத்தில் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மாறி, இதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற வேண்டுகோளாக இருந்து, இல்லை இது சாப்பிடுவோமே அப்படின்னா அதிகாரத்துக்கு மாறக்கூடிய உணவு பழக்கம். அனுபவமாக சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் என் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எங்கள் வீட்டு வேலைக்காரங்க கூட பேசுகிறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசினான்னா அவனுக்கு ஹர்ட் ஆகுமோன்னா நான் என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதான். அது எல்லா உறவுகளையும் எல்லா காதல்களிலையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிதானமாக படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அது காதல் மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கையிலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வழிமிகுந்த விஷயம். உடைச்சிட்டு வரவங்க இல்லை உட்காந்து பேசுகிறவங்க சரியாக பண்ணிக்கிறாங்க, இல்லாதவங்க மனசுக்குள்ளேயே குமைஞ்சிக்கிட்டு அந்த கோபத்தையோ அந்த வலியோ அந்த வேதனையோ வேற எங்கேயோ காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இது ஆண் பெண் ரெண்டு தரப்புலையுமே நடந்துட்டு இருந்தாலும் பெரும்பாலும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு ஆண் என்பவன் உன்னை விட ஒரு மேலானவன், அவனுக்கு கீழே நீ போகிறதுனால எந்த விதமான தவறுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுனாலே அந்த பாரம்பரியம் அந்த ஜீன் அவங்க புத்திக்குள்ளேயே ஓடுது. ஆண் என்பவன் பிரமிப்பு இல்லாதவன் அப்படிங்கிறத அந்த பிரமிப்புகள் என்றைக்கு உடைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க இழக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது
அது அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. பரவாயில்ல நான் விட்டு கொடுத்துக்கிறேன், பரவாயில்ல அவனுக்காக தானே அப்படின்னு அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க விஷயங்கள் எல்லாமே கடைசியில் உங்களுக்காக நீங்கள் எதையாவது செய்யணுங்கும்போது எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறது. ஸோ கவனம். ஒரு ரிலேஷன்ஷிப் பெறுதலும் வாங்குதல் ரொம்ப முக்கியம். ஒரு சைட்லேருந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அன்புக்கு வேல்யூவே இருக்காது அப்படிங்கிறது தான் நிஜம். வேல்யூ இல்லாத இடத்துல இருக்காதீங்க அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக தான், நான் என்னுடைய பதிலாக தான் இருக்கும். உங்களை அவங்க வேல்யூ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணாம், அங்கே இருக்காதீங்க. உங்களை வேண்டாம்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அந்த உறவாக இருக்காது. நண்பர்களாக இருப்போம், அது பிரச்சனையே கிடையாது. காதல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ஒரு கோட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நிறைய யோசிங்க. சரியான அந்த அனுபவம் பரவி சொல்கிறேன். ஒரு நாள் அம்பி மாதிரி இன்னொரு நாள் அந்நியனா மாதிரி என்னை தூக்கி வீசுவான், அடுத்த நாளே எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ரெமோவாக மாறிடுவான் அப்படின்னு. ஆணுக்கு அது நடிப்பெல்லாம் கிடையாது. சில பேருடைய இதுவே அப்படியாக தான் இருக்கும். எல்லா ஆண்களும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரியான இருப்பது கிடையாது. நான் சேம் சைட் கோல் தான் போகிறேங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் நிஜம் அதுதான். அதை ஒரு ஆணாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆணுடைய தவறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுடைய மூளைக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும். எங்கே விட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த என்ன சொல்கிறது, பாதுகாப்பின்மை உணர்வு. அது தமிழில் சரியான தமிழ் மறக்குதுங்க, கொடுமை. ஆங்கிலத்தின் பக்கமே போய் தமிழ் மறக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வழி தான், மறக்கக்கூடாது. அது பாதுகாப்பின்மை. அவன் விட்டு போயிடுவாளோ, அதாயிடுமோ இதாயிடுமோ, தனக்கு எப்போவுமே நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா அது நிற்கவே நிற்காதுங்க. எப்போதாவது ஒரு வேளை அத்துட்டு போயிடும், உடைச்சிட்டு போயிடும். அடிப்படை காதலுக்கு எந்த ஒரு உறவுக்கும் அடிப்படை சுதந்திரம், நம்பிக்கை தான். அவன் எங்கே போனாலும் எங்கிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எந்த விதமான பொசசிவ்னஸ்னே வராது. பொசசிவ் அந்த வார்த்தையை அன்புக்கு ஆரம்பித்து கடைசியில் ஆக்கிரமிப்புக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதும் வழிமிகுந்த விஷயம்தான். சாரி, நான் பேச வந்தது சரியாக பேசிட்டேன்னான்னு தெரியல, நிறைய திக்கி பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி பிரேக்கப் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்தடுத்த பிரேக்கப்புகள் ஒரு உறவின் மீதையே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போயிடும் அப்படிங்கிறதும் நிஜம். ஸோ உறவுகளை காப்போம், அன்பை பரப்புவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சுயநலமாக இருப்போம். நமக்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த அன்பு தீர்ந்திருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த காதலின் மீது, அந்த உறவின் மீது நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனம் பாருங்கள். குட்டி வாழ்க்கை, அதை சந்தோஷமாக நிம்மதியாக இது பண்ணுங்கள். யாருக்கும் கட்டுப்படுத்தி இல்லை யாரையும் கட்டுப்படுத்தி அதில் சந்தோஷம் காணாதீர்கள். அவ்வளவே. நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்